ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா ஆழ்வள்ளி கிழங்கு இதை நம்ம எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்யலாம், அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஆழ்வள்ளி கிழங்கு 1 கிலோ கிழங்கு வாங்கியிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேலே தோலெல்லாம் இருக்கோம்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கல்லுப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். மஞ்சள் 1/4 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வத்தல் அதாவது காஞ்ச மிளகாய் 4 நம்பர் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்ல, நம்ம அதை குக்கரில் அந்த கிழங்கு போட்டு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு அந்த வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுருங்க. ஸோ அந்த கிழங்கு நல்லா பஞ்சு பஞ்சுன்னு ஆகிடும். அப்புறமா அதனுடைய தண்ணியெல்லாம் நம்ம வடித்து வெறும் கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு அதையும் உள்ளே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ண அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கிழங்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு நம்ம குக்கரில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நார்மல் பாத்திரத்தில் நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ குக்கர் யூஸ் பண்ணாதவங்க நம்ம நார்மல் பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ குக்கரில் வச்சா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும், டைம் சேவ் ஆகும். அதனால தான் குக்கரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.